என்னடி துப்பாக்கியும் கையுமா எங்க கிளம்பிட்ட? யார கொல்ல போற? மகேஷ்யா, விஜயா, இல்ல உன் புருஷனையா, ரேவதியா, இல்ல என்னையா? இல்லம்மா. ஏய் பேசாதடி. அடி பாவி, அந்த புள்ளைங்க இந்த சின்ன வயசுல எவ்ளோ பெரிய மனசோட நீ எப்படிப்பட்ட பாவின்னு தெரிஞ்சும் உன்னை மன்னிச்சு உயிரோடு விட்டு வச்சிருக்காங்க. இந்த நிமிஷம் அந்த புள்ளைங்களோட மனச பார்த்தா மிருகத்துக்கு கூட கையெடுத்து கும்பிடணும்னு தோணுமேடி. ஆனா இப்பவும் நீ மனுஷியா மாறாம இருக்கியேடி. இதுக்கு மேலேயும் உன் பணவெறி அடங்கும்னு நான் எதிர்பார்க்கறது என்னோட முட்டாள்தனம் தான். இப்படிப்பட்ட கேவலமான உன்னை பெத்த நானும் பாவிதாண்டி. உன்னெல்லாம் திருத்தணும்னு நினைக்கிறாரே உன் புருஷன், அவரும் பாவிதான், அந்த புள்ளைங்களும் பாவிதான், ரேவதியும் பாவிதான். அதனால முதல்ல உன்னை பெத்த என்ன கொன்னுட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அவங்க எல்லாரையும் கொன்னுட்டு அந்த வெறியில அந்த ரத்தத்துல குளிடி. என்னடி பாக்குற? சுடு சுடு என்ன சுடு. சுடுடி. அம்மா விடுமா. என்ன சுடு. விடுமா. அம்மா விடுமா. இல்லம்மா, நான் யாரையும் கொல்றதுக்காக துப்பாக்கியை எடுக்கலம்மா. என்ன நானே சுட்டுக்கிட்டு சாகலான்னு தான் துப்பாக்கியை எடுத்தேன். ஆனா நான் சாகுற நிமிஷத்துல உங்க யாரோட மனசாவது குளிரணும், உங்க யாரோட கண்ணாவது சிரிக்கணும், உங்க யாரோட கைகளாவது தட்டணும், உங்க யாரோட கால்களாவது சந்தோஷத்துல துள்ளி குதிக்கணும். அதுக்குதான் உங்க யார் கையிலயாவது துப்பாக்கியை கொடுத்து உங்க ஆசை தீர என்ன சுட்டு கொல்ல சொல்லலாம் தான் நான் துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு வந்தேன். மத்தவங்க என்ன கொல்றதை விட என்ன பெத்த தாய் நீ கொல்றதா எனக்கு சரியா இருக்கும். அம்மா நீ என்ன கொன்னுடுமா, தயவு செஞ்சு என்ன கொன்னுடு. முதலாளி பிள்ளைங்களுக்கும் என்ன பத்தின உண்மை எல்லாம் தெரிஞ்சிருந்தோம். அவங்க என்ன அடிச்சு கொண்டு இருந்தா கூட எனக்கு இவ்வளவு வலிச்சிருக்காது. அவங்க என்ன மன்னிச்சு விட்டது எனக்கு ரொம்ப வலிக்குதுமா. அந்த வலிதான் இந்த மிருகத்தையே இப்ப அழ வச்சிருக்கு. என்ன நினைச்சா எனக்கே ரொம்ப அருவருப்பா இருக்கு. இனிமே முதலாளி பிள்ளைங்க முகத்துல என்னால முழிக்கவே முடியாதுமா. அதனால என்ன நீயே உன் கையால கொன்னுடு. என்ன கொன்னுடுமா, என்ன கொன்னுடு. அம்மா ஏய், உன்னால பாதிக்கப்பட்டது நாங்க எல்லாரும் தான். எங்க எல்லாரையும் விட ரொம்ப பாதிக்கப்பட்டது மாப்பிள. ஏற்கனவே முதலாளி பிள்ளைங்க உன்னை மன்னிச்சுட்டாங்க. உன்னை பெத்த பாவத்துக்காக நான் கூட உன்னை போனா போகுதுன்னு மன்னிச்சிடலாம். ஆனா உன்னை மன்னிக்கணுமா தண்டிக்கணுமாங்கிற உரிமை இப்ப மாப்பிள கையில மட்டும்தான் இருக்கு. அவர் கால்ல விழுந்து நீ மன்னிப்பு கேட்டாலும் சரி, இல்ல அவர் கண்ணு முன்னாடி கழுத்தறுத்துக்கிட்டு செத்தாலும் சரி.
ஐயோ, இது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியலையே. எந்த முடிவுக்கும் வர முடியலையே. அந்த பார்த்திப எப்படிப்பட்டவன வேணா இருந்துட்டு போகட்டும். ஆனா நந்தினி, அவங்கள பத்தி தப்பா யோசிக்கவே முடியலையே. பேசாம இது விஷயமா விஷா கிட்ட பேசி பார்த்துடலாமா? வேணாம். இல்ல இல்ல, நிச்சயமா இல்ல. இந்த கன்ஃபியூஷனுக்கும் நந்தினிக்கும் நிச்சயமா எந்த சம்பந்தமும் இருக்காது. இந்த குழப்பத்தை கிளியர் பண்ணணும்னா பார்த்திபனை பத்தி நந்தினி கிட்ட டைரக்டா கேட்க முடியலன்னாலும் இன்டைரக்டாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாதான் முடியும். யார் மூலியமா கேட்கலாம்? சொல்லுங்க முரளி. வந்து மாலதி, அது குழந்தைக்கு தண்ணியெல்லாம் ஊத்திட்டீங்களா? நல்லபடியா ஊத்தியாச்சு. குழந்தைக்காக தான் நான் வேண்டி இருந்தேன். அதான் இப்ப கோயிலுக்கு போயிட்டு அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக கிளம்பிட்டு இருக்கேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஓ சரி, சந்தோஷமா செய்யுங்க. நான் வேணா உங்களை அப்புறமா கூப்பிட்டுமா? இல்ல இல்ல, பரவாயில்ல, சொல்லுங்க. அன்னைக்கே ரோட்ல பார்த்து ஏதோ என்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. அப்புறம் நானும் உங்களுக்கு ஃபோன் பண்ண மறந்துட்டேன். என்ன முக்கியமான விஷயம் அது? அது விஷயமா தான் பேசணும். சரி, அதான் உங்களை தனியா மீட் பண்ண முடியுமான்னு கேட்கலாம் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்களும் கோவிலுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டீங்க. சரி பரவாயில்ல, நீங்க உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க. நான் அப்புறம் வேணா உங்களை கூப்பிட்டுமா? ஒன்றும் பிரச்சனை இல்ல. நான் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். சரி. நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்றேன். நீங்க எங்க வரணும்னு சொல்லுங்க, நாங்க வரேன். சரி மாலதி, உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். உங்க போனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சரி, நான் வச்சிடுறேங்க. தேங்க்ஸ், வச்சிடுங்க. மாமா, 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 விஜய், விஜய். என்ன மகேஷ், என்னாச்சு? மாமா, மேல எல்லா ரூம்லயும் பார்த்தேன், எங்கேயுமே இல்ல மாமா. நானும் பின்னாடி தேடி பார்த்தேன், அவளை எங்கேயும் காணோம். டேய், கார்டன்லயும் பாத்துட்டா, இல்லடா. கடவுளே, இன்னைக்காவது ஏதாவது நல்லது நடக்கும்னு நினைச்சதா காலையில நான் கோயிலுக்கு போனேன். மாப்ள, நான் கோயிலுக்கு போனப்ப கூட அவ இங்கதான் பாப்ல இருந்தா. எனக்கு தெரியும், என் மனசுல பட்டுச்சு. அவ திருந்த மாட்டா. அவெல்லாம் திருந்தற ஜென்மமே கிடையாது. விடுங்க, நாங்க கிளம்புறோம். பாரவதி, என்னங்க? என்னங்க, நான் உங்களை தேடிதான் வீட்டுக்கு போனேன். அதுக்குள்ள நீங்களே இங்க கிளம்பி வந்துட்டீங்க. இவங்க சொல்ற மாதிரி நீங்க என்ன மன்னிக்காதீங்க, என்ன கொன்றுங்க. இந்த உலகத்துல என்ன மாதிரி பொம்பளைங்களா வாழவே கூடாது. நான் மனுஷியே கிடையாதுங்க. என்ன உங்க காலையே மெரிச்சு கொன்னுடுங்க. என்ன கொன்னுடுங்க, என்ன கொன்னுடுங்க, கொன்னுடுங்க, என்ன கொன்னுடுங்க. எனக்கு எனக்கு சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த கையால சோறு போட்ட முதலாளியவே கொண்டு இருக்கேன். அந்த பழைய கட்ட புருஷன் உங்க மேல போட்டு இறக்கமே இல்லாம உங்களை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கேன். அந்த உண்மையெல்லாம் வெளியில தெரிஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக என் அம்மாவோட நாக்கைய அறுத்த பாவிங்க. நான் பாவி. என்னெல்லாம் எதுக்குங்க மன்னிக்கணும்? நான் இப்படி மோசமானவனு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம முதலாளி பிள்ளைங்க என்ன எதுவுமே செய்யாம மன்னிச்சது மட்டும் இல்லாம இனிமே நான் தான் அவங்களுக்கு அம்மாவா இருக்கணும்னு எனக்கு பெரிய அந்தஸ்தை கொடுக்க தயாரா இருக்காங்க. இப்படிப்பட்ட பிள்ளைங்களை நான் இது வரைக்கும் எப்படி மோசமா வளர்த்திருக்கேன் பாத்தீங்களா? இவங்களை பார்க்கும்போது உங்க முகத்துல முழிக்கவே கூச்சமா இருக்குங்க. சொத்துக்காக நம்ம அப்பாவையே கொண்ட பாவி இவ இப்ப நம்மளையே கொல்ல துணிஞ்சிட்டாளேன்ற கோவத்துல இவங்க 2 பேரும் என்ன குத்தி கொண்டு இருக்கலாம்.
ஆனா அப்படி இவங்க எதுவுமே செய்யாம இவங்கள வளர்த்திருக்கனேங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த கேவலமானவளுடைய வாழ்க்கைய சரி பண்றதுக்காக இந்த நிமிஷம் வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டின புருஷன் தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கைய என்னோட ஈன புத்தியால நான் எப்பவோ தொலைச்சிட்டேங்கிறது பாவம் இவங்களுக்கு புரியல. நான் உங்களுக்கு பண்ண பாவத்துக்கும் முதலாளிக்கு பண்ண துரோகத்துக்கும் எங்க அம்மாவுக்கு பண்ண கொடுமைக்கும் சட்டத்தால எனக்கு பெரிய தண்டனையை கொடுத்துட முடியாது. மிஞ்சி மிஞ்சி போனா சட்டம் எனக்கு இன்னும் பெருசா தண்டனை கொடுத்துரும். எல்லா வகையிலயும் ஆரோக்கியமா இருக்க வச்சு பலிக்காம தூக்குல போட்டு கொல்லும். நான் பண்ண பாவத்துக்கு எனக்கு அந்த சின்ன தண்டனை போதுமா? போதாதுங்க, போதாது. இத்தனை நாளா பணம் பணம் பணம்னு பணத்துக்கு பின்னாடி பூத மாதிரி ஓடி அலைஞ்சிட்டு இருந்தேன். அதனால உங்க எல்லாரையும் எவ்வளவு கொடுமைப்படுத்தியிருக்கேன். நான் உயிரோட இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்க. என்ன உங்க கையாலேயே கொன்னுடுங்க, என்ன கொன்னுடுங்க, என்ன கொன்னுடுங்க. நான் பண்ண பாவத்துக்கு பரிகாரமாவது இருக்கட்டும். என்ன கொன்னுடுங்க. அக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதக்கா. நீ நல்லா இருக்கா இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம். அக்கா நீயும் மாமாவும் சேர்ந்து நல்லபடியா வாழணும்க்கா. ப்ளீஸ்க்கா எந்திரிக்கா. எந்திரிக்கா. அக்கா அக்கா என்ன அக்கான்னு கூப்பிடாதீங்க. இனிமே என்ன கூப்பிடாதீங்க. அப்படி கூப்பிடவும் கூடாது. நீங்க அக்காவை நினைச்சிட்டு இருந்த ரதி தேவி எப்பவோ செத்து போயிட்டா. இப்ப நான் உங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்த ராசாத்தி. இந்த ராசாத்தியால எதுவும் பண்ண முடியாது, யாரையும் எதிர்க்கவும் முடியாது. இப்படியே இருந்திருக்க வேண்டிய நீ எதுக்காக எங்க அப்பாவை கொன்ன? நீ என்ன நீங்க ரெண்டு பேரும் அடிச்சு கொல்லுங்க. ஏங்க நீங்களாவது என்ன கொல்லுங்க. உங்க கையாலேயே என்ன கொன்னுடுங்க. ரேவதி நீயாவது உன் கையாலேயே என்ன கொன்னுடு, என்ன கொன்னுடு. அம்மா அம்மா, நான் உன்னோட நாக்க அறுத்திருந்தாலும் நல்ல வேலை அந்த கடவுளும் பேச்சு நிறுத்தலமா. ஏண்டி இப்படி ஒரு கேடு கெட்டவளா என் வயித்துல வந்து பிறந்தன்னு நாக்க பிடிக்கிற மாதிரி என்ன 4 வார்த்தை கேளுமா, தயவு செஞ்சு கேளுமா. உன் கையாலையாவது என்ன கொல்லுமா, கொல்லு. யாராவது என்ன கொல்லுங்க, என்ன கொன்னுடுடா, என்ன கொன்னுடு மகேஷ். எங்க என்ன கொன்னுடுங்க. இந்த பாவியை கொல்லக்கூடாதா? அந்த தகுதி எனக்கு இல்லையா? சரி, நானே என் முடிவை தேடிக்கிறேன். நானே தேடிக்கிறேன். அக்கா எந்திரிக்க மாட்டா. அக்கா என்ன பண்ணா கேளுங்க. அக்கா விடுங்க. அக்கா கேளுங்க விடுங்க. என் கையை விடுங்க. அக்கா 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 கேளுங்க. கத்தி விடுங்க. வேணாக்கா. உன்ன நீ எல்லாம் விடுங்க. அது இல்ல. அக்கா நான் உன்ன சத்தம் கேளுங்க. போடுறேன். விடுங்க. அக்கா அக்கா என்ன விடுங்க. விடுங்க. அக்கா வேணா சொன்னா கேளுங்க. விடுங்க. அக்கா என்ன பண்ணீங்க? ரோசாத்தி என்ன கூப்பிட்டீங்களா? நீங்களா கூப்பிட்டீங்க? இந்த வார்த்தைக்கு இவ்வளவு உயிர் இருக்குன்னு எனக்கு இப்பதாங்க புரியுது. எப்ப நீ இந்த அளவுக்கு மனசு மாறி உன்னை நீயே தண்டிச்சுக்க துணிஞ்சிட்டியோ அப்பவே நீ மனுஷி ஆயிட்டேன்னு தான் அர்த்தம். இனிமேலாவது நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா? ஆ, சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நீங்க எது சொன்னாலும் நான் செய்யறேன். சொத்து எல்லாத்தையும் முறைப்படி முதலாளி பசங்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ எங்கூட கிராமத்துக்கு வந்து பழையபடி ராசாத்திய வாழணும். சொத்து என்னங்க? சொத்து எனக்கு பெருசு இல்ல, உறவுகள் தான் பெருசு. நான் எப்பவும் தெரிஞ்சுக்கிட்டேன். சொத்தெல்லாம் முறைப்படி இவங்களுக்கு எழுதி கொடுத்துடுறேன். ஆனா நான் வாழணும்னு சொல்றீங்கல்ல, அது எனக்கு பிடிக்கலங்க. இருந்தாலும் இனிமே உங்க பேச்சு நான் தட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே நான் வாழறதா இருந்தாலும் சரி, சாகிறதா இருந்தாலும் சரி, உங்க விருப்பப்படிதான் இருக்கும். அதனால நீங்க சொல்றது எதுவா இருந்தாலும் நான் அப்படியே செய்யறேங்க. சரி, நாளைக்குள்ள சொத்து பூராத்தி முதலாளி பசங்கிட்ட ஒப்படைச்சிட்டு எங்கூட கிராமத்துக்கு வர தயாரா இரு.
நாளைக்கு வந்து பார்க்குறேன். வா ரேவதி. அக்கா அக்கா என்ன மன்னிச்சிருங்கடா. कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गी प्रचोदयात्. या देवी सर्वभूतेषु देवी रूपेण संस्थिता. नमस्तस्यै 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 नमो नमः. गौरीमिमाय दृढान दक्षत्वेकपदी तुपदी सा सुदुष्पदे. अष्टापदे नवपदी बभूवुषी सहस्राक्षरा परमे व्योमन्. ॐ बह्वै भगवस्वायै भगवचाविकायै भगवीर्यायै बहुमाशिदलायै बहुरण्यायै बहुअस्तिकायै बहुदातपुरुषायै ऐमत्यपुष्टिमृत्य बहुराय स्पोषाय राजास्तु. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोऽस्तु ते. दुर्गा परमेश्वरी अम्बिकायै नमः. आज्यदीपं दर्शयामि. सर्वस्याब्दे सर्वचतुर्थे सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति. அம்மா, அம்பாளை நன்னா மனசார வேண்டிண்டு இந்த வேண்டுதலை நல்லபடியா நிறைவேற்றுமா. அம்பாள் இனி உன் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராம நல்லபடியா காப்பாத்துவா. குடிமா. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி. शक्ति पराशक्ति, ओम शक्ति पराशक्ति, ओम शक्ति पराशक्ति, ओम शक्ति पराशक्ति, ओम शक्ति